இந்தியா நியூசிலாந்து வர்த்தக கவுன்சில் சென்னையில் தென்னிந்திய கிளையை தொடங்கி வைத்தது. இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான வர்த்தகம், முதலீடு மற்றும் நிறுவன ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்தியா நியூசிலாந்து வர்த்தக மன்றம் தனது தென்னிந்திய கிளையை சென்னையில் தொடங்கி வைத்ததை பெருமையுடன் அறிவித்துள்ளது. சென்னை அண்ணா சாலை ரஹேஜா டவர்ஸில் உள்ள டேலண்ட் டிரைவ் கன்சல்டிங் இன்டர்நேஷனல் வளாகத்தில் கிளை அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் டேலண்ட் டிரைவ் கன்சல்டிங் இன்டர்நேஷனலின் தலைமை நிர்வாக அதிகாரியான செல்வின் தாமஸ் தென்னிந்தியாவுக்கான கிளை தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்தியாவுக்கான நியூசிலாந்து உயர் ஆணையர் மேதகு பேட்ரிக் ராட்டா அவர்கள் வர்த்தக ஆணையர் திரு கிரஹாம் ரவுஸ் முன்னிலையில் இந்த தொடக்க விழாவை முன்னின்று நடத்தினார். மேலும் INZBCயின் தலைவர் திரு எட்வின் பால், INZBCயின் தலைமை செயல் அதிகாரி திரு சுனில் கௌஷல் மற்றும் எஜுகேஷன் நியூசிலாந்தின் கிழக்காசியா மற்றும் இந்தியாவுக்கான ஈடுபாட்டு இயக்குநர் செல்வி ஜூக்னு ராய் ஆகியோரும் உடன் இருந்தனர். கல்வி, வர்த்தகம், புத்தாக்கம் மற்றும் முதலீடு போன்ற துறைகளில் இருதரப்பு ஈடுபாட்டில் வளர்ந்து வரும் உத்வேகத்தை பிரதிபலிக்கும் வகையில் நியூசிலாந்தில் தீவிர அக்கறை கொண்ட புகழ்பெற்ற வணிக தலைவர்கள் மற்றும் பங்குதாரர்களின் வலுவான பங்கேற்பை இந்த நிகழ்வு கண்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய செல்வின் தாமஸ் பின்வருமாறு குறிப்பிட்டார். சென்னையில் தென்னிந்திய பிரிவின் தொடக்கம் இந்தியா நியூசிலாந்து ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைகிறது. இரு சந்தைகளிலும் அர்த்தமுள்ள வாய்ப்புகளை திறக்க வணிகங்கள், நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்களை இணைக்கும் ஒரு வலுவான தளத்தை உருவாக்குவதே எங்கள் நோக்கமாக இருக்கும். INZBCயின் தலைவரான திரு எட்வின் பால் மேலும் பேசும்போது, தென்னிந்திய பிரிவின் உருவாக்கம் இந்தியாவின் மிகவும் ஆற்றல் மிக்க பொருளாதார பிராந்தியங்களில் ஒன்றில் நமது இருப்பை வலுப்படுத்துகிறது. இந்த முயற்சி இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான வலுவான வர்த்தக வழித்தடங்களை கட்டமைப்பதற்கும் ஆழமான வணிக ஈடுபாட்டை ஏற்படுத்துவதற்கும் நாங்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. INZBCயின் தலைமை செயல் அதிகாரி திரு சுனில் கௌஷல் கருத்து தெரிவித்தார். கல்வி, தொழில்நுட்பம், உற்பத்தி மற்றும் நிலைத்தன்மை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பதற்கு சென்னையும் அதை சுற்றியுள்ள பரந்த தென்னிந்திய பிராந்தியமும் மகத்தான சாத்தியக்கூறுகளை வழங்குகின்றன. இந்த அத்தியாயம் நமது இரு நாடுகளுக்கும் இடையே கூட்டாண்மைகள், முதலீடுகள் மற்றும் அறிவு பரிமாற்றத்தை எளிதாக்குவதற்கான ஒரு வினையூக்கியாக செயல்படும். தென்னிந்திய கிளையின் உருவாக்கம் இரு நாடுகளுக்கும் இடையே வணிக கூட்டாண்மைகளை எளிதாக்குவதிலும், முதலீட்டு பாய்ச்சலை ஊக்குவிப்பதிலும், அறிவு பரிமாற்றத்தை சாத்தியமாக்குவதிலும் ஒரு முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவின் முக்கிய பொருளாதார மற்றும் தொழில்துறை மையமாக சென்னை விளங்கும் நிலையை இது பயன்படுத்திக் கொள்ளும். இந்தியா நியூசிலாந்து வர்த்தக மன்றம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை வளர்ப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை வலுப்படுத்தும் விதமாக இந்தியாவில் தனது செயல்பாடுகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறது. Paul, I am the chair of India New Zealand Business Council. நான் மெட்ராஸில் பிறந்து வளர்ந்தது. நியூசிலாந்து போய் 25 இயர்ஸ் ஆச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த 30 வருஷமாக இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. நான் இப்போ என்ன மெயினான செல்வன் சொன்ன மாதிரி, யூஸ்வலி நியூசிலாண்ட்லேருந்து வர பிஸ்னஸஸ் அது எதாக இருந்தாலும் டெல்லி, பாம்பேல தான் வந்துட்டு போவாங்க, ஏன்னா டைம் ஷார்ட்டாக இருக்குன்னு. பட் நாங்கள் இந்த பிஸ்னஸ் சேம்பர் மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, யூ ஹேவ் டு டூ டெல்லி +1. ஒரு வாட்டி வரும்போது இன்னொரு சிட்டியை பாருங்கள், தெர் ஆர் மச் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு. அந்த இதில் தமிழ்நாடு இட்ஸ் பீன் டாப் ஆஃப் அவர் லிஸ்ட். அதாவது சொன்ன மாதிரி ஜஸ்ட் பை த நம்பர்ஸ், த அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் தி குளோபல் கான்ட்ரிபியூஷன்னால ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நாங்கள் சென்னை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நாங்கள் பிஸ்னஸ் கவுன்சில் மட்டும் இல்லை, இது நியூசிலாண்டோட அரசாங்கத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ், ஹை கமிஷனர் வந்திருந்தாங்க, ட்ரேட் கமிஷனர் வந்திருந்தாங்க, எஜுகேஷன் அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க இதை சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க தான் ஆஃபீஸர் தந்தாங்க. செல்வின் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒன் ஆஃப் தி கீ ஏரியாஸ், உங்கள் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறபடி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எஜுகேஷன். ஸோ இன்னைக்கு காலையில் நாங்கள் ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் IIT மெட்ராஸில் இருந்தோம். அங்கே ப்ரொஃபஸர் காமகோட்டி இஸ் த டைரக்டர். ஹீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் அண்ட் டூயிங். வியர் யூனிவர்சிட்டி ஆஃப் கேண்டபரி கிரைஸ்ட் சர்ச்லேயும் IIT மெட்ராஸும் ஒரு MOU சைன் பண்ண போகிறாங்க மண்டேல. செல்வின் INZBC அதுக்கு விட்னஸ் பண்ணுவார். ஸோ இதுதான் நாங்கள் பண்ணுறது. ஸோ த பிக் ஆன்சர் டு யுவர் கொஸ்டின்ஸ் இஸ் நியூசிலாந்து பிஸ்னஸ், த இந்தியன் பிஸ்னஸ். நாங்கள் இன்டர்மீடியட்ஸ் வி ஃபெசிலிட்டேட் அண்ட் வி சப்போர்ட். ஸோ அதுதான் எங்களோட கோல். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் லான்ச் திஸ் இயர். அண்ட் தமிழ்நாடு ஹஸ் பீன் வெரி ஹாஸ்பிட்டபிள் டு அஸ். இது என்னோட வார்த்தை இல்லை, இது வந்த கெஸ்டோட வார்த்தை. ஸோ they really enjoy and we hope to have more engagement with Tamil Nadu. So you have each plan with the government schools?
தமிழ்நாடு செலக்டட் IIT. டெஃபினட்டாக இருக்குது நாங்கள் பேசினதில் வந்து அதான் தட் இஸ் வேர் நம்ம வந்து யூஸ்வலி இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா வெறும் டாப் லெவலில் வந்துட்டு போயிடுவாங்க தான் பெஸ்ட் யூனிவர்சிட்டி அது இதுன்னு இருக்குன்னு. பட் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி நாங்கள் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லேயே இருந்தோம். அவங்க காமிச்சாங்க எப்படி ஒரு நான் இங்கே இருக்கும்போது கார்ப்பரேஷன் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்க கார்ப்பரேஷன் ஸ்கூல் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, ரைட்? ஸோ திஸ் லைக் ப்ரீமியர் ஸ்கூல்ஸ் மாதிரி. ஸோ இட் இஸ் அட்ராக்டிவ் ஃபார் அஸ். ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்தப்போ மேயரோட பேசணும். நாங்கள் அப்போ பேசும்போது ஒரு இது வந்து என்னென்னா, எப்படி ஸ்கூல்ஸ்லேயே வந்து ஒரு சின்ன கார்டன் மாதிரி செட் பண்ணலாம், தட் தி சில்ட்ரன் வில் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பிளான்ஸ் வளருது, என்ன இது இருக்குது, எப்படி செல்ஃப் சஸ்டெய்னிங்காக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே நியூசிலாண்டில் இருக்க ஒரு ப்ரொஃபஸரோட ஐடியாஸ் வச்சு எப்படி பண்ணலாம், அங்கே நியூசிலாண்டில் பண்ணுறாங்க, அதை எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே பண்ணலான்னு. ஸோ மேயர் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் அவங்க சொன்னாங்க, இத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன தேவைன்னு சொல்லுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு. பட் இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட்டோட சேர்ந்து பண்ணுறது, அதெல்லாம் வந்து டேக்ஸ் அ லிட்டில் டைம். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இஸ் ஈஸி ஃபார் அஸ். எல்லாம் ரெண்டு பேரும் ஈக்குவல் அளவு மோட்டிவேஷன் அது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாணவர்களுக்கு வந்து இப்போ ஸ்காலர்ஷிப்ஸு அது மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? அதுவும் இருக்குது. அதை ஸ்பெசிஃபிக்காக இட் ஹேப்பன்ஸ் அட் ஹையர் லெவல். ஸோ எவ்ரி இயர் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் INZBC இல்லாத கூட ஒரு வருஷமும் நியூசிலாண்டு எஜுகேஷன் நியூசிலாண்டு வந்து தே ஆஃபர் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்ஸ்னு இருக்குது. ஆனால் அது வந்து ஆல் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கும். ஸோ தமிழ்நாடுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. பட் இப்போ தான் இந்த IIT மெட்ராஸோட இது பண்ணுறோம். இப்போ நாங்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி, SRM, அப்புறமா VIT, இதெல்லாம் வந்து கம்பேட்டபிள் யூனிவர்சிட்டிஸ். ஸோ எங்களோட நியூசிலாண்டோட இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இருக்குது. ஸோ அது பண்ணும்போது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வரும். இப்போ IITயோட பண்ணுறது வந்து எப்படின்னா ஸ்காலர்ஷிப் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, பட் இட்ஸ் லைக் a conjoined டிகிரி. ஸோ இங்கே படிப்பாங்க, லாஸ்ட் இயர் வந்து நியூசிலாண்டில் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ரெண்டு இதுக்கும். பட் when they finish they will get two qualifications. அதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, they don't have to pay international fees. ஸோ இங்கே ஒரு நியூசிலாண்டர் ஒரு கிவி ஸ்டூடெண்ட் எவ்வளோ கட்டுவாங்களோ ஃபீஸு, அதே தான் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை கட்டுறோம். ஸோ அப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் ஸ்டில் வெரி ஏர்லி டேஸ், பட் த இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர். வி வாண்ட் டு ஹெல்ப் அண்ட் க்ரோ திஸ். தேங்க்யூ.